Hello all, welcome back to my channel Kavibala'sAcademy. Determiners. இந்த determiners போர்டு எக்ஸாமில் பார்த்த உடனே எப்படி நம்ம ஈஸியாக மார்க் எடுக்கிறது, டிட்டர்மினர்ஸை கரெக்டாக ஃபில் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ். எதெல்லாம் ஆர்டிகல்ஸ்? அ அண்ட் த. இந்த த்ரீயும் தான் ஆர்டிகல்ஸ். ஃபஸ்ட்டு எதுக்கு எங்கே போடணும் அப்படின்னா பிஃபோர் கான்சோனன்ட் சவுண்டு. கான்சோனன்ட் சவுண்டு வர நவுனுக்கு முன்னாடி தான் போடணும். ஃபஸ்ட்டு டிட்டர்மினர்ஸை நம்ம நவுனுக்கு முன்னாடி தான் போடணும். பிஃபோர் நவுன்ஸ் தான் டிட்டர்மினர்ஸை யூஸ் பண்ணணும். புக். இந்த புக்குன்ற வேர்டு கான்சோனன்ட் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி அப்படின்ற ஆர்டிக்கலை போடணும். கான்சோனன்ட் சவுண்டு முன்னாடி தான் போடணும். நெக்ஸ்ட்டு அண்ட் எங்கே போடணும் அப்படின்னா பிஃபோர் வவ்வல் சவுண்டு. வவ்வல் சவுண்டு வர வேர்டுக்கு முன்னாடி தான் போடணும், நவுனுக்கு முன்னாடி தான் போடணும். அண்ட் அம்ப்ரெல்லா அண்ட் ஹானஸ்ட் மேன். இங்கே பாருங்கள், வவ்வல் லெட்டர் கிடையாது இந்த ஹெச். ஆனால் இந்த ஹெச் வந்து சைலண்ட்டு, ஓ தான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், வவ்வல் சவுண்ட். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆனை ஹானஸ்ட் மேனுக்கு முன்னாடி போடுறோம். அதே மாதிரி தான் நீங்கள் பார்த்த உடனே வவ்வல் லெட்டர் இருந்துச்சுன்னா உடனே போடக்கூடாது. வவ்வல் வேர்டு இல்லைனாலும் அதை பார்த்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஏ அண்ட் த இந்த த்ரீயையும் போடணும். நெக்ஸ்ட் த எங்கே போடணும் அப்படின்னா ஃபார் சம்திங் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த சன், த புக் ஆன் த டேபிள். டேபிளில் ஒரு புக்கு இருந்ததுன்னா த புக் ஆன் த டேபிள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளூரல் நவுன்ஸ்க்கும் நம்ம இந்த தேவை யூஸ் பண்ணுறோம். சம் எங்கே போடணும், எனி எங்கே போடணும் பாருங்கள். சம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ்க்கு எல்லாத்துக்குமே போடணும். நெக்ஸ்ட்டு கவுண்டபிள் நவுனுக்கு போடணும். ஐ ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எனி எங்கே போடணும் அப்படின்னா நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கும் கொஷின்ஸ் சென்டென்ஸ்க்கும் இந்த எனியை போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ ஹாவ் எனி மணி? ஐ டோன்ட் ஹாவ் எனி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மச் எங்கே போடணும், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி மச். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மச் வாட்டர். மெனி எங்கே போடணும் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி போடணும். பாருங்கள், மெனி ஸ்டூடெண்ட்ஸ். கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி போடணும், மெனி ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லிட்டில் எங்கே போடணும், ஃபியூ எங்கே போடணும்னு பாருங்கள். லிட்டில் எங்கே போடணும் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி போடணும். ஃபியூ எங்கே போடணும் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி போடணும். லிட்டில் ஃபியூ எங்கே போடணும் அப்படின்னா பாசிட்டிவ் மீனிங் இருக்க பிளேஸில் போடணும். லிட்டில் ஃபியூ எங்கே போடணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நன். தேர் இஸ் லிட்டில் வாட்டர் இன் த பாட்டில் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா அங்கே நம்ம லிட்டில் ஃபியூ ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணணும். அடுத்தது ஈச் எங்கே போடணும் அப்படின்னா 1 by 1. ஈச் ஸ்டூடெண்ட் ரிசீவ்ட் அ ப்ரைஸ். இப்போது 1 by 1 ப்ரைஸை ரிசீவ் பண்ணாங்க அப்படின்ற மீனிங் நம்ம வரும்போது அங்கே ஈச் போடணும். அடுத்தது எவ்ரி, ஒரு குரூப்பில் இருக்க எல்லா மெம்பர்ஸையும் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் அட்டெண்ட். கிளாஸில் இருக்கும்போது டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க இல்லையா, எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் பார்ட்டிசிபேட் இன் த ப்ரோக்ராம் அப்படின்ட்டு அங்கெல்லாம் நம்ம எவ்ரியை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு திஸ், தட், தீஸ், தோஸ். இதை நம்ம எங்கே போடணும் அப்படின்னா இந்த திஸ், தீஸ் இந்த ரெண்டுத்தையும் நமக்கு பக்கத்தில் இருக்க நவுனுக்கு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை பென். நீ கையில் பெண்ணை வச்சுட்டு நீங்கள் திஸ் இஸ் மை பென் அப்படின்னு சொல்லுவீங்க. நியர்பையாக இருக்கணும், சிங்குலராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு தட், தோஸ். தட், தோஸ் எங்கே போடணும் அப்படின்னா நம்மளை விட ரொம்ப தூரத்தில் இருக்க பொருள், சிங்குலராக இருக்கணும், அங்கே போடணும். இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க, உங்கள் முன்னாடி ஒரு வால் இருக்குது, அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. அப்போது அதுக்கு என்ன சொல்லணும், தட் இஸ் அ வால் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் தட் இஸ் யுவர் பேக். ஃபார் சிங்குலராக இருக்கணும். நெக்ஸ்ட் தோஸ், தீஸ், தோஸ். தீஸ், தோஸ் எங்கே போடணும் அப்படின்னா ப்ளூரலாக இருக்க நவுனுக்கு முன்னாடி போடணும். அது நம்மளை விட கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும். சரியா? இந்த தோஸ் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், தோஸ் ஆர் டால் ட்ரீஸ். கொஞ்சம் தூரத்தில் இருக்க பொருள் நவுனு ப்ளூரலாக இருக்கணும். தீஸ் எங்கே போடணும் அப்படின்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்க பொருட்கள் ப்ளூரலில் இருக்கணும், அங்கே நம்ம தீஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆல் எங்கே போடணும் அப்படின்னா த்ரீயை விட அதிகமாக இருக்கிற அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு போடணும். போத் எங்கே யூஸ் பண்ணோம்னா எக்ஸாக்ட்லி 2, 2 பேர். போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரை மென்ஷன் பண்ணுறதுக்கு போத் யூஸ் பண்ணோம். எய்தர் எங்கே யூஸ் பண்ணால் 1 of the 2. நெய்தர் எங்கே யூஸ் பண்ணால் நாட் 1 and not the other. இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்.
இப்போ குயிக்காக எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி எதெல்லாம் போடணும், எந்தெந்த டிட்டர்மினர்லாம் மெனி, ஃபியூ, ஃபியூ, செவரல் இதெல்லாம் கவுண்டபிள் நவுன் முன்னாடி போடணும். அன்கவுண்டபிள் நவுன் முன்னாடி எதெல்லாம் போடணும், மச், லிட்டில், லிட்டில் இதெல்லாம் போடணும். இப்போ எக்ஸாம் டிப் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடென்டிஃபை நவுன், அதுக்கப்புறம் கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனா அந்த நவுன் முதல்ல நவுனை கண்டுபிடிக்கணும். நவுனை கண்டுபிடிச்சிட்டு அந்த நவுன் கவுண்டபிளாக அன்கவுண்டபிளான்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது சிங்குலராக ப்ளூரலான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் எந்த டிட்டர்மினரை போடணும்னு சூஸ் பண்ணி போடணும். இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கிராமர் உங்களுக்கு பயமே இருக்காது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்து கிராமரில் நல்ல இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.